அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசுவே. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணிமணி போல பாதுகாத்து அப்பா எங்களை வழி நடத்தி இந்த ஞாயிறு ஆராதனைக்கு எங்களை கூட்டி சேர்த்தீங்க. உம்மை ஆராதிக்க எங்களை கூட்டி சேர்த்தீங்க. உம்மை துதிக்க எங்களை கூட்டி சேர்த்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கின்ற எங்கள் தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தாதி கத்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் பெரியவர் நீர் பெரியவர் நீர் பெரியவர் நீர் பெரியவர் நீர் பெரியவர் ராஜா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். நீங்க வழிநடத்துங்க அப்பா. இந்த ஆராதனை ஆசீர்வதி தருவீராக. எங்க எல்லாத்துக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வதி தருவீராக ராஜா. இப்படி வார்த்தை மூலமா எங்களோட பேசுவீராக. இப்படி பிரசனத்தின் மூலமாய் தகப்பனே எல்லாரையும் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படி பிரசனத்தை எல்லாரும் உணரணும் அப்பா. ஆவியானவரே பிரசனத்தை நாங்க உணரணும். இயேசுவே உங்களுடைய பிரசனத்தை நாங்க உணரணும். எங்க விசுவாசிகள் உணரணும் அப்பா. எல்லாரும் உணரணும். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆராதனை வேலையில தகப்பனே யாரையும் பார்க்காம எல்லாரும் உண்மையை நோக்கி பார்க்கணுமே. எல்லாரும் உண்மையை நோக்கி பார்க்கணுமே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா சோர்வுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல மாறி போகட்டும். எல்லா சோர்வுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல மாறி போகட்டும் அப்பா. ஒரு மனதின் ஆவியை ஊற்றுவீராக. ஒரு மனதின் ஆவியை எங்க வாழ்க்கையில ஊற்றுவீராகப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்கணும். ஒரு மனதோடு உம்மை துதிக்கணும் அப்பா. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்க தான் வந்திருக்கிறோம். உம்மை போற்ற தான் வந்திருக்கிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்க துதி கன மகிமை எல்லாவற்றையும் தகப்பன் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவே நீர் ஏற்றுக்கொள்வீராக நீர் ஏற்றுக்கொள்வீராக. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதில் அசைவாடுங்கப்பா அசைவாடுங்கப்பா அசைவாடுங்கப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னம் எங்களுக்கு வேணும். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரணும் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அதை நாங்கள் தகப்பன ஃபீல் பண்ணணும் ராஜா. இயேசுவே தகப்பனே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நிரப்புவீராக. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆவியினால நிரப்புங்கப்பா. வரப்போகிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நிரப்புங்கப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தடைகளும் மாறி போகட்டும். சரியான நேரத்துக்கு எல்லாரையும் கூட்டி சேர்ப்பீராக. சரியான நேரத்துக்கு எல்லாரையும் கூட்டி சேர்ப்பீராக ராஜா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். 2 மணி நேரம் தகப்பனே வந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்மை துதிக்கட்டும். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த ஓய்வு நாளை அனுசரிக்கட்டும் ராஜா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த தடைகளும் இல்லாதபடி தகப்பனே எல்லாரும் சரியான நேரத்துக்கு வரட்டும். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே 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 உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி 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 ராஜா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். எல்லா பாடல் வேலை ஆசீர்வதித்து அறிவீராக. ஆராதனை வேலை ஆசீர்வதித்து அறிவீராக ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லி ஜெபிப்போம். தேவனே இந்த ஆராதனை வேலை ஆசீர்வதித்தாங்கப்பா. பாடல் வேலை ஆசீர்வதித்தாங்கப்பா. பிரசங்க வேலை ஆசீர்வதித்து தருவீராக. வார்த்தையின் மூலமா என்னோட பேசுவீராக. எல்லாரும் சொல்லுங்க. தேவன் என்னோட வார்த்தையின் மூலமா என்னோட பேசுங்கப்பா. இந்த ஆராதனை தகப்பனீங்க எனக்கு என்ன பேச விரும்புறீங்களோ என்னோட பேசுங்கப்பா. இயேசுவே என்னோட பேசுங்க. சபை விசுவாசிகளோடு பேசுங்கப்பா. சபை மக்களோடு பேசுங்கப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரையும் கூட்டி சேருங்கப்பா. யாரையும் பார்க்க கூடாதுப்பா. எல்லாரும் உண்மையை நோக்கி பார்க்கணுமே. எல்லாரும் உண்மையை நோக்கி பார்க்கணுமே. எல்லாரும் உண்மையை நோக்கி ஆராதிக்கணுமே. உண்மை பார்த்து துதிக்கணும். உண்மை பார்த்து ஜெபிக்கணும் ராஜா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அக்கம் பக்கத்துல யாரையும் பார்த்து யார்கிட்டையும் பேசாதபடிக்கு ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பயபக்தியை தருவீராக. ஒரு பயபக்தியை தருவீராக ராஜா.
ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நேர்த்தியா எங்க கிருபை தருவீராக ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மீதான பொறுப்படுத்திக் கொள்வீராக ராஜா. இந்த ஆராதனைக்காக பின்னால வேலை செய்த ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதித்து தருவீராக, எல்லாரையும் பலப்படுத்துவீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். வாகனங்கள்ல வருகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களையும் பாதுகாத்து தகப்பானே பத்திரமாய் கூட்டி சேர்த்து வருவீராக ராஜா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. இந்த வாரத்துல எல்லாருமே வரட்டும், ஒருவர் தடையில்லாமல் எல்லாரும் அந்த ஆராதனையை பங்கு பெறட்டும் அப்பா. மீது அமுழுது பொறுப்படுத்திக் கொள்வீராக ராஜா. ஆவியானவரே மீது அமுழுது பொறுப்படுத்திக் கொள்வீராக, வெள்ளப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இல்ல சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். இப்பொழுதும் சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுற்றெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நினைத்தார். ஆமென். சிங்கக்கெபியை போல பிரச்சனைகள்ல சூழ்ந்து அமர்ந்திருந்தோம். ஆமென். எல்லா சூழ்நிலைமையிலும் தேவன் நம்மளை விடுவித்தார். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுற்றெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுற்றெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆமென். நம்ம வாழ்க்கையில் எதிரிகள் நம்மளை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகளை கொண்டு நம்மளை பாதுகாப்பார். ஆமென். எல்லாரும் விசுவாச அறிக்கையை நாம் சொல்லி பாடுவோம். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சொல்லுவோம். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ஆமென். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே
என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுற்றறிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர் சொல்லுவோம். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இன்னொரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது என்ற பாடலை நாம் யாவரும் உற்சாகமாய் பாடி நாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது, கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது, கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது, கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானது, வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானது. ஜீவனை பார்க்கிலும் எல்லாரும் சொல்லுவோம். உம் கிருபை மேலானது, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானது. கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது, கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. போக்கிலும் வரத்திலும் எல்லாரும் சொல்லுவோம். என்னை காத்தது கிருபையே, என் கால்கள் இடராமல், என் கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே. கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது, கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது. பலவீன நேரங்களில் உம் கிருபை மேலானது, சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. பலவீன நேரங்களில் உம் கிருபை மேலானது, சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. கிருபை மேலானது, எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி உம் கிருபை மேலானது, கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது, கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது,
கிருபை மேலானதே கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே தண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுதே கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுதே கிருபை மேலானதே உம் 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 கிருபை மேலானதே கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே கண்ணீரின் மத்தியிலோ உம் கிருபை என்னை தேற்றுதே கஷ்டத்தின் நேரங்களில் எல்லாரும் சொல்லுவோம் அப்பா உம்முடைய கிருபை எங்களை காத்தது கண்ணீரின் மத்தியிலோ உம் கிருபை என்னை தேற்றுதே கிருபை மேலானதே உம் கிருபை மேலானதே உம் கிருபை மேலானதே உம் கிருபை மேலானதே கிருபை மேலானதே உம் கிருபை மேலானதே உம் கிருபை மேலானதே உம் கிருபை மேலானதே அவருடைய கிருபை மேலானதாமே ஜீவனை பார்க்கிலும் அவர் கிருபை நம்மளுக்கு மேலா இருந்தது நம்மளுடைய போக்கையும் வாரத்திலும் அவருடைய கிருபை நம்மளை காத்தது பலவீனமான நேரங்களிலும் அவர் கிருபை என்ன பண்ணது நம்மளை பலப்படுத்தினது ஆமே நம்ம சொல்லி ஒரு முறை பாட போகிறோம் பலவீன நேரங்களில் உம் கிருபை என் பலனானது சோர்வுற்ற நேரங்களில் தகப்பனே அப்பா உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று என்று சொல்லி நாம் ஒரு விசை பாடி நாம் கடந்து செல்ல போகிறோம் பலவீன நேரங்களில் உம் கிருபை சோர்வுற்ற நேரங்களில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே பலவீன நேரங்களில் உம் கிருபை பலனானதே சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே மேலானதே உம் கிருபை மேலானதே கிருபை மேலானதே உம் கிருபை மேலானதே எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தாவே உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ராஜா ஆமென் 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 இன்னொரு பாடலை பாடுவோம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே என்கிற பாடலை நாம் பாடுவோம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தர் எல்லாரும் சொல்லுவோம் சிங்காசனத்தில் வீற்றிருக்க தேவனே ஆமென்ப்பா பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கேருபீன்கள்
சேராபின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. எழுக்குத்து விளக்கே மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. எழுக்குத்து விளக்கே மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சாரதியும் ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மேகாவும் மானவரே. ஆமென் அப்பா. ஆதியும் அந்தமும் மானவரே. ஆமென். நீரே ஆதியும் அந்தமும் மானவரப்பா. அல்பா ஓமேகாவுமான தேவனே இயேசுவே உமக்கு ஆராதனை. எல்லாரும் ஆராதனை சொல்லுவோம். அவர் ஆராதித்து கொண்டே இருப்போம். உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அக்கினி ஜாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. அக்கினி ஜாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை. ஆமென் அப்பா. ஆராதனை உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்தமோ தீயமோ தாவீதின் திறவுகோலை உடையவரே. பரிசுத்தமோ சத்தியமோ தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆதியும் அந்தமும், ஆதியும் அந்தமும் மானவரே. அல்பா ஒமேகாவும் மானவர். ஆமென் அப்பா. எங்க வாழ்க்கையில முடிவும் ஆரம்பமும் முடிவு நீங்க தான் ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமும், ஆதியும் அந்தமும் மானவரே. அல்பா ஒமேகாவும் மானவரே. ஆதியும் அந்தமும் மானவரே. அல்பா ஒமேகா. எல்லாரும் அவரை போற்றிக் கொண்டே இருங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை
ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு எல்லாரும் ஒருவர் சத்தமாக ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மீதியாம் வேலையை பாஸ்டர் ஏகா அவர்கள் பொறுப்படுத்திக் கொள்வார்கள். தொடர்ந்து நாம் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஆண்டு கொடுத்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவரே பெரியவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாரையும் காட்டிலும் அவர் பெரியவர். எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க இந்த காலை நேரத்தில்? ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அவர் நித்தியம் உள்ளவர். அவரே ஏக சக்கராதிபதியும் உலகத்தை ஆளுகிற அவராக இருக்கிறார். எல்லோரும் அவரை மகிமைப்படுத்துவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி எங்கள் மேல் ஊற்றுவீராக. ஆண்டவரே உமக்கு என்று வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாம் சொல்லி கேட்போம். ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும், இரத்தத்தினால் எங்களை கழுவியேறும். சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்போ பாரமான யாவையும் எங்கள் நெருங்கி நிற்கிற எல்லா பாவங்களையும் நாங்கள் உதிரை தள்ளிவிட்டு ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையாய் ஓட கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தவர்களும் எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் கொயர் டீம், சின்ன பிள்ளைங்க, பெரியவர்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே நீரே உயர்ந்தவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றுவீராக. ஆண்டவரே ஒரு ஆவியானவர் எங்கள் மேல் நிலைத்திருப்பீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் ஊற்றப்படட்டும். ஓ இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கர்த்தரை கற்றுத்தாரோம். தகப்பனே அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வேண்டாத பலவீனங்கள், வேண்டாத பாவங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களை விட்டு அகன்று போகட்டும். உமக்கு பிரியமில்லாத குணங்கள் ஆண்டவரே எங்களை விட்டு அகன்று போகட்டும். உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே குறைகள் எல்லாம் அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிறு பிள்ளைகள்லாம் ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். தகப்பனே ஸ்தோத்திரம்ப்பா, 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 ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு ஆண்டவரே பிரியமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தாரும். எல்லாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எல்லாரும் கேட்போமா சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை எனக்கு தாரும், உமக்கு விருப்பமான வாழ்க்கை எனக்கு தாரும். ஆண்டவரே நாங்கள் ஆராதனைக்கு வரும்போது எங்கள் இருதயம் மகிழ வேண்டும். நாங்கள் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரே அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்துவோமா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு அபிஷேகத்தை மேல் ஊற்றுவீராக. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிடுமே.
தூய ஆவியால் நிரப்பிடுமே அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே தூய ஆவியால் நிரப்பிடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க இந்த காலை நேரத்தில் எழும்பும் பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன் அதிகாரம் தந்திடுமே திக்க தரிசனம் உரைத்திடவே எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன் தரிசனம் உரைத்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே வாகமிடுமே காற்றாக வீசிடுமே பாய்ந்திடுமே இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோம் சேர்ந்து பாய்ந்திடுமே கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன் ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மலையாக பொழிந்திடுமே கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன் ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மலையாக பொழிந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாலே அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை எங்களை நிரப்பும் அப்பா ஆவியானவரே தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே அக்கினியாய் இறங்கிடுமே காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க காலை நேரத்தில் அவர் நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் எல்லாரும் சொல்லுங்க அவர் மாறாதவர் பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே தூய ஆவியால் நிரப்பிடுமே எல்லாரும் சொல்லுங்க பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும்
ஒரு அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவீராங்க, ஆவியை ஊற்றுவீராங்க. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே. எல்லாரும் பாடுவோம். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இறங்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நிரப்பட்டும். ஒரு சேனையை நான் காண்கிறேன். சிறு பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அக்கினியாய் இறங்கிடுமே, நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, தூய ஆவியால் நிரப்பிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசி எலும்பு ஒரு சேனையை நான் காண்கிறேன். எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடவே, தரிசனம் உயர்த்திடவே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் தூய ஆவியால் நிரப்பிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே,
காற்றாக வீசிடுவே ஜீவநதியாக பாய்ந்திடுவே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும், இந்த வல்லமை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மாம்ச எண்ணங்கள் மாம்ச கிரிகள் எல்லாம் சுற்றரிக்கப்படட்டும். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா 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 ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரையும் நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவர் ஆராதிக்கும் போது நமக்கு நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அங்கு சிலர் இயேசுவை கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்டாங்க? ஐயரே அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆமென். நம்ம இயேசுவை பார்த்து எப்படி கடந்த நாளில் கேட்சல் ஊழியத்தில் நடக்கும்போது சொன்னேன், இயேசு ஐயாவை உயர்த்துங்க. அல்லேலூயா. இயேசுவை உயர்த்தும் போது தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க அந்த இயேசுவுக்கு? அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தவர், மரண பரியந்தம் எனக்காக தன்னை தாழ்த்தினார், எனக்கு பரிசுத்த இரத்தத்தை எனக்கு சிந்தினார், என்னை விளக்கரமாய் வாங்கி கொண்டார். ஓ, அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போம். எல்லாம் கண்களை மூடி இயேசுவை. சிறு பிள்ளைகள்லாம் கண்களை மூடி, சிறு பிள்ளைகள்லாம் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்லா கரங்களை உயர்த்துங்க. நல்ல நேர கரங்களை உயர்த்துங்க. கரங்களை வலிச்சாலும் பரவாயில்ல. சிறு பிள்ளைகள்லாம் சேர்ந்து கண்களை மூடி, கர்த்தாவே நீர் பரிசுத்தம் உள்ள ஒரு ஆண்டவரே, கர்த்தர் என் படிப்பை ஆசீர்வதிக்க முடியும். சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த முழுவாண்டு தேர்வு எனக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நல்ல ஆண்டவரை எழுதக்கூடிய ஞாபக சக்தி எனக்கு தாரும். எல்லாரும் கடங்களை உயர்த்தணுமா சொல்லுங்க. பரிசுத்தரே நீங்கள் தான். நீங்கள் எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? என் ஆசையெல்லாம் நீங்கள் தான்ப்பா, என் தேவையெல்லாம் நீங்கள் தான், என் முடிவு பரியந்தம் நீங்கள் தான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான். ஓ, எனக்கு சொத்து நீங்கள் தான் ஆண்டவரே. நீங்கள் தான் எனக்கு உயர்வு, நீங்கள் தான் என் மேன்மை, நீங்கள் தான் எனக்கு ஆசீர்வாதம், நீங்கள் தான் என் செழிப்பு, நீங்கள் தான் என் பணம், எல்லாம் நீங்கள் தான். இயேசுவுக்கு தான் முதலிடம்.
என் குடும்பத்தில் இயேசுவுக்கு தான் முதலிடம். நான் வேலை பார்க்குற இடத்துல இயேசுவுக்கு தான் முதலிடம். நான் படிக்கிற இடத்துல இயேசுவுக்கு தான் முதலிடம். இந்த சபையில் இயேசுவுக்கு தான் முதலிடம். இந்த ஆராதனையில் இயேசு ஒருவர் மாத்திரமே உயர்த்தக்கவர். அவரே உயர்த்தப்படத்தக்கவர். அவர் ஒருவரே துதிகள் மத்தியில் அசைவாடுகிறவர். அவரே சேனைகளின் கர்த்தர். அவரே பரிசுத்தர். அவரே உன்னதர். அவரே அழகானவர். அவரே போதுமானவர். அவரே உங்கள் நோய்களை குணப்படுத்துகிறவர். அவரே உங்களை பலப்படுத்துகிறவர். அவரே உங்களுக்கு துணையாய் நிற்கிறவர். அவரே உங்களுக்கு ஆறுதலாய் இருக்கிறவர். அவரே எனக்கு வழியும் சத்தியமும் அவர் ஜீவனுமாய் இருக்கிறார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், எனக்காய் பரிந்து பேசுகிற கர்த்தர் அவர் ஒருவர் மாத்திரமே. அந்த இயேசுவை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நீங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்த போறீங்க. இந்த பாடலை பாடும்போது கர்த்தாவே நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. எல்லா கரங்களை தட்டுவோமா? ஒன்று போல கரங்களை தட்டி இயேசுவை நாம் மகிமைப்படுத்துவோம். இதய கண்மலை நீதானையா, இதயத்தும் நீதானையா. இதய கண்மலை நீதானையா, துடிப்பும் நீதானையா. எப்போதும் மைத்தான் வழக்கரம் பிடித்து தாங்குகின்றேன். எப்போதும் உண்மையோடு இருக்கின்றேன். வழக்கரம் பிடித்து தாங்குகின்றேன். ஆசையெல்லாம் நீதானையா. அப்படி ஆண்டவர் ஆராதிப்போம். நல்ல கரங்களை தட்டி. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மையல்லாமல் உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர இந்த ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏதுண்டு? இந்த உலகத்துல எல்லாம் நம்மளை விட்டு கைவிடும். ஒரு நாள் எல்லாம் விலகி போகும், எல்லாம் மாறி போகும், எல்லாம் மறைந்து போகும். மாறாத ஒருவர் உண்டு, அவர்தான் நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே. நான் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே. வேதம் சொல்லுகிறது, நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஓ, எனக்கு உதவியாய் இருக்கிறார். அவரே 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 எனக்கு எல்லாம். இயேசுவே எனக்கு எல்லாம். ஓ, நீர்தான் 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 ஆண்டவரே. எல்லா அந்நிய பாஷையில பேசுவோமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. அல்லேலூயா. கண்ணீரா நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. எல்லாம் சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, ஏசையா
பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா இசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரா நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கெல்லாம் அப்படி கரங்களை தட்டுங்க, சொல்லுங்க. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கெல்லாம் நன்மை செய்கிறேன். தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தீரே. உந்த நன்மை என்ன சொல்லுவேன். தாயின் கருவில் தெரிந்து கொண்டு உள்ளம் கையில் வரைந்து வைத்து உந்த நன்மை எண்ணி பாடுவேன். உந்த நன்மை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. போக்கிலும் மரத்திலும் காத்துக்கொண்டு உந்தன் சிறகால் மூடி மறைத்து உந்த நன்மை என்ன சொல்வேன். கால்கள் இடராமல் பாதுகாத்து கண்மலை மேல் என்னை நிறுத்தினேன். உந்த நன்மை என்ன பாடுவேன். உந்த நன்மை எண்ணி பாடுவேன். நன்றி எல்லாரும் சொல்லுவோம். ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. எல்லாம் ஒரு விஷயம் பாடுவோமா? கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. Praise the Lord. Hallelujah. சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாரும் நன்றாக ஆராதிக்க வேண்டும். என் நாமத்தினால 2-3 பேர் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் இருக்கிறார்னு உணர்றீங்களா? ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, என் வீடு ஜெப வீடு. ஆமென். நேற்று பாஸ்டிங் பிரேயரில் சொன்னேன், நான் சபைக்கு வருவது நல்லது, தேவ சமூகத்திற்கு வருவது நல்லது. அல்லேலூயா. வேத வசனத்தை கேட்கும்படி வருவது நல்லது. பரிசுத்தவான்கள் ஒன்று கூடி வருவது நல்லது. அல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒவ்வொருவரும் வெவ்வேறு இடத்துல இருக்கிறோம், ஆனால் ஒரு இடத்துக்கு வருவது நல்லது. அல்லேலூயா. எல்லாரும் வெவ்வேறு ஏரியாவில் இருக்கிறோம், ஆனால் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடினார்கள், அங்கே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அல்லேலூயா. என் நாமத்தினால 2-3 பேர் கூடுகிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தர். அப்போ நம்ம எல்லாரும் நல்லா துதிக்கும் பொழுது கர்த்தர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து நம்ம மத்தியில் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென் ஆமென். அப்போ கர்த்தர் வாசம் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு இடமா அப்படி உலாவணும் அவர். அல்லேலூயா. 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில், அப்படின்னா என்னன்னா சபை மத்தியில் உலாவு. குத்து விளக்கு என்றால் என்னது? சபை. சபை தான் குத்து விளக்கு. வீட்டில் குத்து விளக்கு இருக்கோ இல்லையோ, சபை தான் குத்து விளக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் ஆமென். அல்லேலூயா. குத்து விளக்கு தான் சபை. அப்போ சபை மத்தியில் உலாவுகிறவர், அப்படியே உலாவுகிறார். ஆண்டவர் வந்து அப்படியே பார்க்குறார் எல்லாத்தையும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன அப்படின்னா,
நீங்கள் ஆராதனைக்கு வந்துட்டாலே நல்லா ஆராதிச்சிடணும், கர்த்தரை துதிச்சிடணும், மகிமைப்படுத்திடணும். இருக்கிறது கொஞ்சம் நேரம். அல்லேலூயா. பசியோடு இருந்தால் என்ன கொடுத்தாலும் சரி, வேப்பங்காயை கொடுத்தாலும் அள்ளி சாப்பிட்ருவாங்க. பசி சொல்லுங்கள். அல்லேலூயா. திருப்தியாக இருக்கிறவன் தேனையும் என்ன செய்வான்? முதிப்பான்றது. அப்படி இல்லை. ஆமேன், ஆமேன். பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன். நீங்கள் நல்லா கை தட்டு. நீங்கள் யாருக்கு கை தட்டுறீங்க? பக்கத்தில் மட்டும் கேளுங்க, யாருக்கு கை தட்டுறீங்க கேளுங்க. ஆமேன். யாருக்கு சொல்லுங்க? யாருக்கு? 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 ஏசாப்பாக்கெல்லாம் நீங்கள் தட்ட வேண்டாம். நீங்கள் கை தட்டி தான் அவர் உங்கள் மகிமையை வாங்க போகிறாரா? உங்களுக்காக தட்டுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக தட்டுங்க, உன் மனைவிக்காக தட்டு, உன் பிஸ்னஸுக்காக தட்டு, வியாதி சோகமாக தட்டு, செழிப்பாக தட்டுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட தட்டுங்க, பிள்ளைகள் நன்றாக படிக்க தட்டுங்க, பிரச்சனை தீர தட்டுங்க. நீங்கள் தட்டுங்க, பாடுங்க, உங்களுக்காகவே கை தட்டுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு துதிக்க சொல்றாருன்னா, பூமியில அவ்வளவு பிரச்சனை இருக்கு. உலகத்தில் ஓத்திரம் உண்டு, ஓத்திரம் இருக்கு. ஹல்லேலூயா, ஆமேன். உலகம் இருக்கு, உபத்திரமும் இருக்கு, வியாதி இருக்கு, பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, எல்லாமே சுத்தி இருக்கு. இல்லாத ஒரு ஆளு இந்த உலகத்தில் இல்லை. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமேன். இதுல வர பிசாசு, மனுஷன், குடும்பம் எல்லாமே சில வேலைகளில் மாறி இருக்கும். நீங்க உங்களுக்குன்னு தான் தட்டணும், உங்களுக்கு தான் பாடணும், வேற யாருக்கும் கிடையாது. ஹல்லேலூயா. ஏசுநாதர் நீங்க துதிக்க துதியில அவர் அப்படியே அசைவாடுகிறாரா? அதுக்காக படிக்க சொன்னாரு? இல்லை. எதுக்கு படிக்க சொன்னார்? நீ தட்டி பாடி நீ உயர்த்து, அப்போ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், வியாதியை மாற்றுவேன், பிரச்சனையை மாற்றுவேன். அதுக்கு தான். சொல்லுங்க ஹல்லேலூயா. நாங்கள்லாம் அப்படித்தான். 10 பேர் வாரீங்க, 100 பேர் வாரீங்க, எல்லாரையும் பார்க்கும்போது ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் எப்படி தீர்க்கிறது நினைக்கும் போது கத்த தான் செய்யணும், கதற தான் செய்யணும், கத்தரை நோக்கி பாடத்தான் செய்யணும். அதுக்கு தான் சத்தம் போடுறது, துதிக்கிறது, சத்தம் வெளியே வரணும். கத்துங்க. அந்நிய பாஷை பேச பரிசுத்தாயை பெற்றவங்களாம் அந்நிய பாஷை சத்தமாக வரணும், சத்தம் வரணும். சத்தம் வரலன்னா உன் அந்நிய பாஷை வேஸ்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமாம், அந்நிய பாஷை வரணும், பரிசுத்தாய் வரணும், சத்தம் வரணும், துதி வரணும், கைத்தட்டு வரணும். ஹல்லேலூயா. அலட்டிக்கிடாம, வேர்வை வேக்காம. ஆமேன். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமேன். அப்படி ஃப்ரெஷ்ஷாக போகணும்னா வீட்டிலேயே ஏசி ரூமில் உட்காந்துட வேண்டியதான். ஹல்லேலூயா. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இரத்தமும் வேர்வையும் சிந்த ஜெபித்தார். ஹல்லேலூயா. கண்ணீர் சிந்தினார், வேர்வை சிந்தினார், ரத்தம் சிந்தினார். வேற என்ன இருக்கு சிந்ததுக்கு? சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கண்ணீர், வேர்வை, ரத்தம் இயேசு சிந்தினார். ஹல்லேலூயா. அதான் முழு பலத்தோடு ஆராதிங்கன்னு சொல்றார். இதான் பலன். ஆமேன். ஹல்லேலூயா. இப்படி எல்லா நாளும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே நான் எத்தனை வருஷம் தான் இருக்கேன். ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன். நீங்கள் 10 பேர் நல்லா ஆராதிச்சிங்கன்னா 10 பேரை பார்த்து அடுத்த 90 பேர் ஆராதிப்பாங்க. இந்த 10 பேர் யார்? சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமேன். அந்த 10 பேரில் ஒரு நபராக நீங்கள் இருங்க. ஹல்லேலூயா. படிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு சூழ்நிலைமை என்னது இருந்தான்னு இல்லாதுன்னு என்னங்க. கர்த்தர் ஆராதிக்கிறதுக்கு என்ன வேணும்? அவர் ஆராதிச்சா எல்லாமே நடக்கும். ஹல்லேலூயா. சிலருக்கு ஆண்டவர் மேலே வருத்தமாக இருக்கும், அவர் இப்படி பண்ணிட்டாரு, அவர் எப்படி பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. யாராவது ஆண்டவரை குறை சொல்ல முடியுமா? உன்னை நல்லா தான் வச்சிருக்கிறார், என்னையும் நல்லா தான் வச்சிருக்கிறார் அப்படி நினைக்கணும். இதுக்கு மேலே என்ன செய்யணும்? ஹல்லேலூயா, 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 ஆமேன், ஆமேன்.
சரி, பழைய பாட்டை ஒரு பாட்டு பாடுவோம். நீங்கள் சேர்ந்து கைத்தட்டி ஒன்று போல பாடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர். மைனர் ஸ்கேல் பாட்டு தான் பாடுவோம். ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர். நல்ல கைத்தட்டி பாடுவோம். இயேசு வல்லவர், என்றென்று சத்தமா கைத்தட்டி. மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கை மட்டும் தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்படி ஒரு நேரம் தட்டிட்டா முடிஞ்சிட்டு. அப்படி இல்லை. நீங்கள் கைத்தட்டி பாடும்போது கர்த்தர் உங்களை உற்று கவனிக்கிறார், பார்க்குறார். அல்லேலூயா. என்ன நிலைமையில் என் மகள் என் மகன் பாடுறா அப்படின்னு பார்க்குறார். யோபு சோதிக்கப்பட்ட பொழுது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு அப்படி சொன்னதை கர்த்தர் பார்க்குறார். அவன் வாயினால் அவரை குறை சொல்லலை அப்படின்னு வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறத அவர் பார்க்கல. ஆனால் அவன் எப்படி இருந்தான் அந்த நிலையில் அப்படிங்கிறது தான் கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. ஆனால் பிசாசும் அதைத்தான் பார்த்தான். நம்ம எல்லாத்தையும் எடுத்து அவனை அழிக்க பார்ப்போம். இவன் உம்மை தூசிப்பான் உம்முடைய முகத்துக்கு முன்பாக. அல்லேலூயா. அவன் அப்படி பார்த்தான், இவர் இப்படி பார்த்தாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கர்த்தர் பார்க்குறாரு. அல்லேலூயா. ஆமென், ஆமென். இப்போ சாத்தான் பார்க்குற மாதிரி இருக்க போறீங்களா, தேவன் பார்க்குற மாதிரி இருக்க போறீங்களா? சாத்தான் பார்க்குற மாதிரி இருந்தால் தூசிப்பு, வருத்தம், கவலை, கஷ்டம், கலக்கம், கண்ணீர், போத்திரம், பாடு, துக்கம், துன்பம் எல்லாம் சூழ்ந்து 1000 இருக்கும். அவன் 1000த்தையும் ஃபூன்னு ஊதிட்டு ஆண்டவர் மட்டும் பார்த்துட்டு சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதான் துதி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஹைலைட்டாக இருக்கிறது என்னதுன்னா இந்த வார்த்தை தான் பைபிளில். முதல் அதிகாரத்தில் 1000 சோதனை இருக்குது. அவ்வளவு கழுதைகள் அவ்வளவு போச்சு, எல்லாம் போனாலும் இதைத்தான் இந்த வார்த்தை தான் வேதாகமத்தில் யோபுல 1ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவன் சொல்கிறான் பாருங்க. அல்லேலூயா. சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக மாறுவேன்
அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன், நான் நீசன். சொல்லுங்க அல்லேலூயா. தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைப்பது தடைபடாது. இந்த நிலைமையில என்ன சொல்றான் பாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன சிங்கம் போல வேட்டையாடிட்டாரு, ஆனால் அதிசய வல்லமையை விளங்க பண்ணுவார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இப்படி அடிச்சான் பாருங்க, அடி வாயின் வார்த்தைகளால. அவன் விடல, கர்த்தர் பார்த்தாரு, ரெட்டிப்பா ஆசீர்வதிச்சிட்டாரு. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. இவன் பாடுபட்டு ரெட்டிப்பா ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பாடுபட்டதுனால 100 அத்தனை ஆசீர்வதிப்பார். அதை உணர்ந்து பாடிட்டா போதும். நம்ம பாடுகளை நினைச்சு பாடப்படாது. அல்லேலூயா. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. 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 மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. 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 மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. 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 அல்லேலூயா. அல்லேலூயா. மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்துச்சு. ஒரு கொப்பை தான் வெட்டி போட்டான், அது மதுரமா மாறிட்டு. அல்லேலூயா. தேனிலும் அதிகமான டேஸ்ட் இருப்பது தான் மதுரம். தேனிலும் மதுரமானவர் தேவன். அல்லேலூயா. 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 தேனிலும் மதுரம். இந்த மதுரம் இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நீங்க நல்ல கர்த்தரை ஆராதிக்க நீங்க உயர்வீங்க. ஆமென். இதை பார்த்து அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. ஆமென். கர்த்தரை நல்லா நீங்க கைத்தட்டி பாடி, வயசு முக்கியம் இல்லை. நீங்க 70 வயசு இருக்கு, 80 வயசு இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம், 25 வயசு இருக்கலாம், 15 வயசு இருக்கலாம், 10 வயசு இருக்கலாம். தோத்திரம். நீ நல்லா கைத்தட்டி பாடினா 10th மார்க் வரும். அல்லேலூயா. +2 மார்க் வரும், படிப்பு நல்லா வரும். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் இதுல தான் இருக்கு. இதுல தான் இருக்கு. உலகம் என்ன சொல்லுதுன்னா, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடு, நன்மை கிடைக்கும். கர்த்தரை நம்பு, செழிப்பாய். சொல்லுங்க அல்லேலூயா. இது வித்தியாசம். அது உலகம், இது உன்னதம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அது அறிவு, இது ஆவி. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அது வெறும் வார்த்தை, இது ஜீவ வார்த்தை. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அப்படி பாடிட்டா போதும். அப்படி பாடி கர்த்தரை உயர்த்திட்டா போதும். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு ஒப்பான தேவன் இருக்கிறாரா? இல்லவே இல்லை. இந்த உலகத்துல எத்தனை சாமி இருக்கு?
லட்சக்கணக்கான சாமியை பூரா ஒன்று கூட்டி ஒரு மாநாடு போட்டு இயேசுநாதரை தூக்கி வச்சா இயேசுநாதர் தான் மெய் தெய்வம். அல்லேலூயா. யார் சொல்லுவானா? எல்லா தெய்வங்களும் சொல்லும் இயேசுநாதர் தான் மெய்யான தெய்வம்னு பணிஞ்சுக்கிடும். அப்படியே சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இயேசுநாதர் எதுக்கும் பணிய மாட்டார் போய். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் அந்த இயேசுவே ஆண்டவர். அப்படியே முழங்கால் போடுறீங்களா? முழங்கால் போடுறதே மறந்துட்டோம் கொஞ்ச காலமா. எல்லாரும் முழங்கால் போடுங்க. முழங்காலே போட முடியாது பாஸ்டர் அப்படின்னா சேர்ல உட்காந்துக்கிடுங்க. முழங்கால் போடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க இயேசுவே ஆண்டவர். சொல்லுங்க இயேசுவே ஆண்டவர். சொல்லுங்க இயேசுவே மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். கைகளை வலது கரத்தை அப்படியே உயர்த்துங்க. அல்லேலூயா. உயர்த்துங்க. அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா 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 Hallelujah. Thank you Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க கண்களை மூடி. எல்லாரும் கண்களை மூடி. கர்த்தருக்கே மகிமை. Hallelujah. ஹalleluya ஹalleluya Hallelujah. Hallelujah. ஹalleluya. சொல்லுங்க எல்லாரும் கை தட்டி பாடி சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. ஹalleluya ஓரியா கலபரஹந்தர வர்கிரியா. கை தட்டி பாடுவோம். ஹalleluya பாடுங்க. ஹalleluya ஹalleluya
தி நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லா வியாதிகளும் குணமடையட்டும். எல்லா வியாதிகளும், எல்லா போராட்டங்களும் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லார் மேலும், எல்லா தலையின் மேலும் தேவ அபிஷேகம் இறங்கட்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். Praise God. Praise God. Praise God. பரலோகம் இறங்கி இருக்கிறது. பரலோக வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பரலோக தேவன் உன்னை தம் கண்களினால் உன்னை காண்கிறார். தேவன் தம்முடைய கண்களினால் உன்னை காண்கிறார். உன்னை காண்கிறார். அவர் உன்மேல் கண் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி சேர்ல அமர்ந்துக்கிடுங்க. அவ்வளவுதான், போதும். தோத்துறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். தோத்திரம். கர்த்தர் அவருடைய பிரசன்னம் வரும் பொழுது நிறைய காரியங்களை அவர் செய்வார். சிலர் வியாதியை குணமாக்குவார், சிலருக்கு பணத்தை அள்ளி கொடுப்பாரு. ஆமென். வியாதியை மட்டும்தான் குணமாக்குவாரா? பணத்தை அள்ளி கொடுப்பாரு. உன் காரியம் சக்சஸ் ஆகும், விடுதலை உண்டாகும். ஆமென். சமாதானம் உண்டாகும், கிடைக்காதது கிடைக்கும், பாவம் மாறும், சாபம் மாறும். சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனுடைய அசைவாடுதல். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுதீங்களா? ஹல்லேலூயா. பரிசுத்தாயி பெற்றவங்கெல்லாம் ஹௌராபா ஹாதானா நீ மாங்காதரபா தியாங்கரபல சம்தலனி மஹரபல தனமனா. அப்படியே பேசுங்க, ஒரு நிமிஷம் போதும். ஊராபல தரபலா தியாங்கரபல சம்தலனி மாங்கதலபர தியந்தலபா. கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஊராபல தியந்தரபா. ஹல்லேலூயா. உன் குணங்கள் மாறுகிறது. தியாங்கரபல சம்தலபரதனா தியாங்கரபலமன சம்தலனி மாங்கரபலமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த சபையிலே கர்த்தர் உன்னை நிலைநிறுத்துகிறார். ஓரியந்தலனி மங்கரபல ஹந்தரபல தியங்கரபலதனா தியங்கரபலமன சம்தலனி மங்கரபலம சம்தலனி மங்கதரபலதியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். சில சாட்சிகளை கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். சண்டே ஸ்கூல் சிறு பிள்ளைகள் எல்லாம் அழைத்து செல்லுங்கள். பிள்ளைகளை அழைத்து செல்லுங்கள், இழுத்து செல்லாதிருங்கள். சரி, போன வாரம் வசனம் சொல்ல சொன்னேன், நானே மறந்துட்டேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. சரி, தேவனுடைய வார்த்தையை பாலசிங்க ஐயா கொண்டு வருவார்கள். தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். மாதத்தில் 4 வாரங்கள் வருகிறது. 2 வாரம் நான் செய்தி கொடுக்குறேன். பாலசிங் பாஸ்ட் ஒரு வாரம் பாஸ்ட் ஏகு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பேசுவார். ஆமென். நீங்கள் கவனமாக கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம். பாலசிங் ஐயா அவர்களை கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம், வரவேற்றுக் கொள்வோம்.
ஹல்லேலூயா. சரி, எனக்கு தான் காது கேட்கணும்னா அதுக்கும் காது கேட்கல. சரி, எல்லாரும் இந்த காலையிலே ஆண்டுடைய வேத வசனத்தை நாம் கேட்க போகிறோம். வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவனாய் இயேசுவை முதலாவது எல்லாரும் கரம் தட்டி ஆண்டவராய் இயேசுவை நாம் வரவேற்போம். ஆண்டவராய் இயேசுவை எங்கள் மத்தியில் வாரும், நீர் பேசும், உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவை ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவரோடு கூட நாம் பேச வேண்டும். இப்போ எல்லாரும் ஃபோன் வச்சுருக்கீங்கள, எல்லாரும் செல்ஃபோன் வச்சுருக்கீங்கள, ஆண்டவரிடத்தில் ஆண்டவராய் இயேசுவோடு கூட நீங்கள் பேசணும்னா எந்த நம்பரில் பேசுவீங்க? வார்த்தை மூலம் பேசுவீங்களா? எந்த வார்த்தைங்க தான் நான் கேட்குறேன். சார், உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க நேரம் போயிடும். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட பேச முடியும். வாசி. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். சார், வாசித்ததான வேத வசனம் சிலர் அந்த மொழிபெயர்ப்பில் சில காரியங்கள், சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. அப்படி செய்யலாகாது. ஒன்று கூடி ஆண்டவருக்குள்ளே நாம் எல்லாரும் ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்ட வேண்டும். இறுதி நாட்கள் நெருங்கி வருகிறபடி நாம் பார்க்கின்றோம். ஆகவே இன்னும் அதிகமாக ஊக்கமூட்ட வேண்டும். அப்படியான நல்ல சபை என்று சொல்லும் பொழுது அதற்கு 10 விதமான நன்மைகள் இருக்கிறது. சில காரியங்களை மாத்திரம் நாம் பார்ப்போம். முதலாவதாக, நீங்களும் நானும் நல்ல சபையிலே, ஆண்டவர் நமக்கு இப்போ மகிழ்ச்சி ஏற்றி சபை, நாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு பேர் என்னது? மகிழ்ச்சி. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி தேவனுக்குள்ள நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? சரி, சோதனை. முதலாவது, நல்ல சபையில் இருக்க வேண்டுமானால் நாம் உண்மையான விசுவாசியாய் இருக்க வேண்டும். அப்படி நல்ல உண்மையான விசுவாசியாய் இருந்ததான பழைய ஏற்பாட்டிலே முதல் மனிதர் யார் என்றால் மோசே என்று பார்க்கிறோம். எபிரேயர் 3:2 வாசிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல வீட்டில் இருக்க மோசே பற்றி நம்ம பார்க்கிற பொழுது எண்ணாகமம் 16:15 அவர் சொல்லுகிறார், ஆங்கிலத்தில் there was no bribery in the life of Moses. மோசேயினுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிரைபரி என்று சொல்லும்போது என்ன தமிழ் என்னது? எந்த விதமான வாங்குதலும் கிடையாது. உண்மை உள்ளவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன்? அங்கே கேட்கிறார் ஆங்கிலத்தை, he was a blameless godly leader. மோசே அவர் அங்கே
எந்த விதமான குற்றம் இல்லாத தேவனுடைய தலைவராக அவர் இருக்கின்றார். ஆகினாலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிற நாம் தேவ சமூகத்தில் உண்மையான விசுவாசியாய் இருக்க வேண்டும், சந்தோஷமான விசுவாசியாய் இருக்க வேண்டும், ஆண்டவருக்குள்ளாக சுகமான விசுவாசியாக. ஆண்டவருடைய இரத்தம் நமக்கு என்ன தந்திருக்கிறது? ஏசாயா 53:5 அவருடைய காயங்களினால் நாம் என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். 1 Péதர் 2:24 அதுதான் சொல்லப்படுற. நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் முதலாவதாக உண்மையான விசுவாசிகளாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் இருக்கின்ற இந்த ஆலயமானது ஒரு ஜெப இடமாக இருக்கிறது. அந்த ஜெப இடத்துல ஜெப நேரம் இருக்கிறது, ஜெப சூழ்நிலை இருக்கிறது. நாம் பார்க்கிறோம் பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர் 3 திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 3:1 ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே, ஜெப வேளையாகிய அதாவது நமக்கு 6 மணிலிருந்து 9 மணி, காலை 6 மணி தான் அவர்களுக்கு 1. 9ஆம் மணி வேளையிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? வாசிங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் தேவாலயத்திற்கு போனார்கள். நான் இந்த ஜெபத்தை பற்றி பார்க்கிற பொழுது வேதத்தில் 221 ஜெபங்கள் சொல்லப்படுறாங்க. நான் இந்த 223 வசனங்கள் மூலமாக அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோம், இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் ஜெப சிந்தையோடு வந்திருக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் காலை 9 மணிக்கு ஜெபிக்கிற வழக்கம் இருந்தது. ஈசாக்கு 12 மணிக்கு ஜெபிக்கிற வழக்கம் இருந்தது. யாக்கோவுக்கு 3 மணிக்கு ஜெபிக்கிற வழக்கம் இருந்தது. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே அவள் ஆராதிக்க. இன்றைக்கும் இஸ்ரவேல் நாட்டுக்கு போனால் 3 வேளை அவர்கள் தவறாமல் ஜெபிக்கிறார்கள். நீங்களும் நானும் நல்ல ஒரு சபையிலே ஆண்டவர் வைத்திருக்கார், நமக்கு நல்ல போதகரை தந்திருக்கிறார். எங்களுடைய வேலை பிரசங்கம் பண்ணுற வேலை நமக்கு தந்திருக்கிற போதகர் மூலமாக நீங்களும் நானும் எந்த அளவில் என்ன நேரத்தில் ஜெபிக்கிறோம். தானியேலை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் தானியேலுக்கு என்ன ஒரு பண்பு கொடுத்தது, அவரை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவருக்கு அவன் என்னதான் பிரியமானவன். He was pleased with God. நீங்கள் நான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்க்கும் பொழுது அவர் எந்த அளவுக்கு பிரியமாய் இருப்பார். நல்ல ஒரு விசுவாசி ஜெப நேரம், ஜெப இடம், ஜெப சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். மத்தேயு 14:23 வாசிங்க. மத்தேயு 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையா இருந்தார். ஆண்டவர் 5000 பேரை போஷித்தார், அல்லது கிட்டத்தட்ட 35,000 பேர் என்று சொல்லுவாங்க. 5000 ஆண்கள். ஆண்டவர் ஏன் அதை போஷித்தார் என்று வேத வசனத்தை நம்ம ஆராய்கிற பொழுது ஆண்டவர் இயேசு அவர் மலை மேலே ஜெபம் பண்ண போடும்போது எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த இடம் இன்றைக்கும் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி 4 கோடிக்கு ஒரு அருமையான ஆலயம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற இடத்துல 5000 ஆண்களுக்கு அவர் போஷிக்க காரணம் என்ன என்று நாம் கேட்ட பொழுது காரணம் என்னவென்றால் ஆண்டவர் இயேசுவுடைய நண்பனாகிய யோவான் ஸ்நானகனை ஏரோது ராஜாவினுடைய மனைவியினுடைய செய்கையினாலே அவர் கொலை செய்யப்பட்டார். அவருடைய மகள் 12 வயது சிறுமிய நடனம் ஆடினதுனாலே அவளுக்கு கொடுத்த பரிசு என்ன? யோவானுடைய அந்த தலை. இதெல்லாம் வாசிக்கும் பொழுது எனக்கு மிகுந்த வேதனையாக இருந்தார்.
ஆண்டவர் இயேசு இந்த செய்தியை கேட்ட உடனே அவர் தனியாக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண போகிறார். அப்படி ஜெபம் பண்ண போகும்போது ஜனங்கள் வந்து விட்டார்கள். ஜனங்கள் வந்த உடனே யூதருடைய பழக்கம் என்னவாம், அங்கே வருகிற மக்கள், அங்கே மனிதன் மரித்து போனான், மரித்தவன் சாவு வீட்டிற்கு போகிறவர்களுக்கு யூத ஜனங்கள் ஆகாரம் கொடுப்பார்கள். ஆகையினாலே தான் ஆண்டவர் இயேசு தன்னை தேடி வந்த ஜனங்களுக்கு ஆகாரம். அதை நான் முழுவதும் ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம்னு சொன்னாலும் சில காரியங்களை சொல்லிவிடுவேன். அவர் சொன்னார், நீங்கள் புல் தரையிலே அமருங்கள், அமைதியான இடத்திலே அமருங்கள். அப்போ தேவன் ஜெபிக்கிற பொழுது மலை மேலே அவர் ஜெயித்து அந்த ஆகாரங்களை கொடுக்க காரணம் என்ன? அந்த துக்க வீட்டிலே வருகிறவருக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை அனுப்பிவிட வேண்டும். அவர்களை ஆண்டவர் பத்திரமாக அனுப்பிவிட்டார். அப்படி நாம் வேத வசனத்தை தெளிவாக நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் ஜெபிக்கின்ற ஒரு பழக்கத்தை நமக்கு அவர் காட்டுகின்றார். மார்க்கு 6:46 வாசிங்க. மார்க்கு 6:46. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். ஆண்டவர் அந்த வேத வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது சாப்பாட்டுக்கு வந்த மக்களை, யூத ஜனங்கள் சாவு வீட்டுக்கு வந்தவங்களை அவர்களுக்கு எல்லாரும் ஆகாரம் கொடுத்து அவர்களை பத்திரமாக அனுப்பிவிட வேண்டும். அதுபோல கர்த்தர் அங்கே அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஜெப நேரத்தை பார்த்தோமானா நமக்கு பயமா இருக்கும். லூக்கா 6:12. ஆண்டவருடைய ஜெப நேரம் என்ன? லூக்கா 6:12. அவர் ராம் முழுவதும் அந்த நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ராம் முழுவதும் அவர் ஜெபம் பண்ணினார். இது ஏன் ஜெபம் பண்ணினார் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அதற்கு அப்புறம்தான் அவர் 12 சீடர்களை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஜெப ஆலயத்தில் அவர் பிரசங்கம் பண்ணி ஆண்டவருடைய பிள்ளைகளாக இன்றைக்கு நம்மை தேர்ந்தெடுப்பதற்காக அன்றைக்கு அவர் அந்த மலையிலே ஜெபித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இயேசு எனக்காக ஜெபித்தார். எத்தனை பேர் வேணும்? கரங்களை தட்டி கத்துக்க நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் நாம் ஜெபித்ததுனால தான் இந்த இடத்தில் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். நாம் ஜெபித்ததனால் அல்ல, ஆண்டவர் நமக்காக ஜெபித்து நம்முடைய பெயர்களை அவர் அங்கே சிலுவையிலே, இப்பெல்லாம் இந்த 40 நாட்கள் காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு அந்த கல்வாரி சிலுவையில் தொங்கும் பொழுது, ஆண்டரே ஏன் என்னை, அவர் சொன்ன 7 வார்த்தைகள், அந்த 7 வார்த்தைகளும் 7 நாம் காரியங்களாக பார்க்கலாம். ஆண்டவர் ஏன் 7 வார்த்தையை சொன்னார்? ஆதியாகமத்தில் 7 வார்த்தைகள் பிதாவினாலே சொல்லப்பட்டது. ஆகினாலே தான் ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையில் அந்த 7 வார்த்தைகளை நிறைவு செய்யும்படி, அதில் உள்ள குறைவை நிறைவு செய்யும்படியாக ஆண்டவர் அங்கே நான் தாகமாக இருக்கிறேன் அப்படி என்று அவர் சொல்லும் பொழுது, என்ன தாகம் என்று சொன்னால் யவன ஜவனம் ஜனம். யவன ஜனம் என்றால் நீங்களும் நானும் ஆண்டவராகிய பிதா இடத்திலே அவர் சொல்லும் பொழுது, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் அழுது கொண்டு கேட்கும் பொழுது பிதா என்ன செய்தாராம்? உங்களுடைய முகத்தையும் என்னுடைய முகத்தையும் ஒவ்வொரு முகமாக கர்த்தர் கொடுத்ததனாலே தான் அந்த தாகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது அவர் தேவ சமூகத்திலே அந்த தாகம், ஆத்ம தாகத்தை என் தேவன் அதிகமாக தீர்த்தார். ஹல்லேலூயா. யாருடைய முகத்தை கர்த்தர் கண்டார்? உங்களுடைய முகத்தையும் என்னுடைய முகத்தையும் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் தேவன் யவன ஜவனம் பறக்கிறது என்று சொல்வது போல வென்றார். இந்த காரியங்களில் ஏசாயா அந்த 7 வசனங்களையும் அவரே எழுதி வைத்திருக்கிறார். 66 நூல்கள் அதிகாரங்கள் எழுதினவர் அவரே எழுதி வைத்திருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம் என்றால்
உங்களையும் என்னையும் கல்வாரி சிலுவையில் என் தேவன் அவர் அங்கே கண்ணீரோடு கூட தாகமாக இருக்கிறேன் அவர் சொல்லும் பொழுது உங்களையும் என்னையும் அவர் கண்டதனாலே தான் நீங்களும் நானும் இந்த ஆலயத்தில் நான் ஊழியனாக நீங்கள் விசுவாசிகளாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக பரிசுத்தவான்களுடைய பரிசுத்தாவினுடைய நிறைவு. Every saints must be baptized in the Holy Spirit. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் தேவனுடைய ஆவியானுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். நாம் அந்த பிரசன்னத்தினுடைய காரணம் என்ன? இப்போ அங்கே அந்த சகோதரி செய்தி சொன்னாங்க. அவர் சொன்னது 2 நிமிஷம், அவங்க கொடுத்தது 20 நிமிஷம். ஆகையினால அந்த காரியம் என்னவென்று சொன்னால் அவர்கள் சாட்சி சொல்ல காரணம் என்ன? வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:55 55 கடைசி வசனம் வரைக்கும் வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. நீங்களும் நானும் நல்ல விசுவாசியாக அந்த அப்போஸ்தலனாகிய ஸ்தேவான், ஆங்கிலத்தில் ஸ்தீவன் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு ஊழியர்களிலே ஒருவன். அவனைத்தான் முதலாவதாக அவர்கள் கல்லெறிந்து கொல்லுகிறார்கள். அப்படி கல்லெறிந்து கொல்லும் பொழுது அவனுக்குள்ளே இந்த ஆவியானுடைய நிறைவு. அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நல்ல விசுவாசியாக இருக்க வேண்டும். நல்ல ஜெப நேரம் ஜெப இடத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைந்து இருக்க வேண்டும். அப்படி பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இருக்கும் பொழுது அந்த வசனத்தை வாசிங்கப்பா. அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம சாதாரணமான ஆள் நினைக்காதீங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷமான தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம். நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பும் பொழுது முதலாவதாக தேவனை நாம் காண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஜெபிக்கும் பொழுது நான் தேவனை காண்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், இப்போ உபவாச ஜெபம் சனிக்கிழமைன்னு சொல்றாங்க. அந்த உபவாச நேரத்தில் நீங்களும் நானும் யாருடைய முகத்தை காண வருகிறோம்? அவனுடைய நோக்கம் என்ன? அவன் இந்த பரிசுத்தாவினால் நிறைந்து அவனை என்ன செய்தால் கல்லறிந்தார்கள். அந்த இடமெல்லாம் இன்னைக்கு இருக்குது. அந்த இடத்து பக்கத்தில் உள்ள அந்த முள்ளை எடுத்து என் கையில் குத்தி பார்த்தேன். 3 நாளைக்கு அந்த வேதனை போகலை. அந்த ஒவ்வொரு முட்களும் அவனுடைய தலையில் இருந்த முட்களில் வைத்த வெட்டாக்காரு அவனை தள்ளி அவனை கொலை செய்தார்கள். இதான் முதல் விசுவாசம். முதல் ஆண்டவருடைய அந்த சிந்தப்பட்ட இரத்தம் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவி. அடுத்ததாக நாம் நல்ல பாடல் பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நல்ல இசை மீட்டுகளாக இருக்க வேண்டும். பாஸ்டர் எகுவை போல, நம்ம ஜோஷுவா பாஸ்டர் போல நல்ல என்ன செய்யணும்? நீங்கள் மியூசிக், சிலவன் மியூசிக் போட்டான்னா நாம் கேட்க முடியாது, அவனே கேட்டுக்கிடுவான். சரியா? நீங்களும் நானும் பாடல் பாடுகிறவர்கள். அப்படி பாடல் பாடும் பொழுது நம்முடைய பாஸ்டர் சொன்னார், நல்ல பாடல் பாடணும்னு சொன்னார். அவர் சத்தம் காட்டாலே எனக்கு பயமாக இருக்கும். அவர் போடுற சத்தத்தில் நானே பயப்படுவேன். எவ்வளவு அருமையாக ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரியான காரியத்தை அந்த பாடல் பாடுகிறதுனால என்ன பிரயோஜனம்? நீங்கள் தான் நல்லா யோசிக்க வேணும். ஆண்டவர் நம்மை உண்மையான விசுவாசியாக இருக்க சொல்கிறாரு. ஜெப நேரம் கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். இசை மீட்ட சொல்லுகிறார். எதற்காக? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 10-12. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 10-12 வாசிங்கப்பா. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சிரிப்பா இருந்தது. இவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தானா?
அசுத்தாவி வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? திருக்கு தரிசனம் சொல்லிக்கிட்டு இருந்தான்னு போட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன? வாசிங்கப்பா. அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கைதான் நம்ம பார்க்க வேண்டாம். பாடல் பாடுகிற மக்களும் இப்ப 4 பேர் முன்னால பாடினாங்க. அருமையாக பாடும் பொழுது அதனுடைய விளக்கம் என்ன? வாட் இஸ் த ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் சிங்கிங்? நம்ம பாடும் பொழுது அசுத்த ஆவிகள் சபையிலிருந்து வெளியேற வேண்டும். கரங்களை விட்டு கத்தக நன்றி சொல்லுங்க. நீங்களும் நானும் பாடுகிற பொழுது சபையிலிருந்து அசுத்தாவிகள் விலை போட வேண்டும். சரியா? இந்த சவுல் ராஜாவை பற்றி நீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது. Saul attempted to kill David 21 times. 21 தடவை தாவீதை கொல்லும்படியாக அங்கே சவுல் வந்து தாவீதை கொல்லும்படி 21 தடவை அவன் முயற்சித்தான். அதே போல நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில பாடல் பாடி ஆவிகள் அசுத்த ஆவிகள் என்ன செய்ய வேண்டாம்? சபையிலிருந்தும் மக்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் போக வேண்டும். ஆக எதற்கோ பாடுகிறோம் நினைக்க கூடாது. ஒவ்வொரு தடவை நீங்கள் பாடும் பொழுதும் தேவ சமூகத்தில் ஆண்டவர் உங்கள் மூலமாக இந்த சபைக்குள்ள எந்த அசுத்தம் வராதபடி இந்த இடத்துல தேவனுடைய வல்லமை தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம் இருக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. 5வதாக இன்னொரு 5 நிமிஷம் முடிக்க நினைக்கிறேன். 5வதாக அப்போஸ்தலர் 18:24-25. அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமத்தில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்திற்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். நல்ல பிரசங்கியார். 5வது காரியம் என்னன்னா, ஒரு நல்ல சபையில நல்ல பிரசங்கியார். இவன் அலெக்சாந்திரியா பட்டணத்தை சேர்ந்த அப்பல்லோ. அது தமிழ்ல மறை நூலில் புலமை உடையவன். மறை நூலில் புலமை உடையவன்னா கையில் வைத்திருக்கிற வேதாகமத்தில் தெளிவான அர்த்தம் உடையவன். இன்னைக்கு அநேகர் கையில் ஏதோ ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறாங்க. 66 நூல்களை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்றால் ஏன் 60ஓடு நிறுத்தினார்னு சொல்லி நான் ஆராய்ச்சி பண்ணின பொழுது ஆண்டவர் 66 நூல் அதிகாரங்களைத்தான் ஏசியா புத்தகத்தில் தந்திருக்கிறார். பல காரணங்கள் சொல்லுவார்கள். முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா 66 அதிகாரங்களை ஏசாயா கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே தான் நமக்கு 66 நூல்களை கர்த்தர் தந்திருக்கிறார். நீங்களும் நானும் நல்ல ஒரு பிரசங்கிமாராக இருக்க வேண்டும். ஆண்டுடைய நாமத்தினாலே மறை நூலை புலமை உடையவளாய் இருக்க வேண்டும். அவன் அந்த அப்பல்லோவனுடைய ஒரு விசேஷம் என்னன்னா, யோவான் ஸ்நானனிடத்தில் அவன் திருமுழுக்கு பெற்றவன். பின்பாக அவனுக்கு ஆக்கிலா பிரிசில்லா போன்றவர்கள் ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுப்பாங்க. நல்ல ஞாபகம். ஒரு பிரசங்கியாருக்கு ஆக்கிலா பிரிசில்லா என்று சொல்லக்கூடிய விசுவாசிகள் அவர்கள் பிரசங்கம் பண்ணி வேத வசனத்தை சொல்லி அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறவும் அபிஷேக வாழ்க்கையில் நடத்தவும் ஒரு விசுவாசி. நீங்களும் நானும் ஆக்கிலா பிரிசில்லாவாக இந்த சபையில் இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புவதான காரியம். 5வது. அடுத்ததாக நல்ல போதகர். அப்போஸ்தலர் 4:36-37 வாசிங்க. 6வதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:36-37. சீப்ருதீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். சரி. 6வதாக நம்ம ஒவ்வொருவரும் நல்ல ஊழியர்களாக இருக்க வேண்டும். இப்போ போய் ட்ராக்ஸ் ஊழியர் செய்தாங்க. நீங்கள் ஒன்று ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க.
டாக்ஸ் ஊழியம்லாம் என்னமோ சாதாரண ஊழியம் நினைக்காங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடமே டாக்ஸ் ஊழியம்தான். நானும் ஜெயபாலன் என்கிறதான போதகரும் பஸ்ஸில் போகும்போது அவர் சொன்னார், பாலசி அந்த ஆள்கிட்ட இதை கொடுக்காட்டார். அவர் இவ்வளோ தண்டிக்கு இருந்தார். யோ அவன்கிட்ட கொடுத்து அடிச்சு போட போகிறாய், நீ குடியா அப்படின்னார். கொடுத்தேன். அவர் அதை எழுதிச்சார், வாங்கிக்கிட்டு போனார். அவர் யாருன்னா மதுரையில் உள்ள ரயில்வேயில் உள்ள ஆஃபீஸர். அவருக்கு கோல்டு என்று சொல்வது தங்க பத்திரம் உடையவர். அவர் நம்முடைய ட்ரெயினில் எங்கே வேணாலும் போகலாம், பெரிய ஆஃபீஸர். அவர் வீட்டுக்கு போனார். இந்த ட்ராக்ஸை கொடுத்த உடனே இங்கே ட்ராக்ஸ் ஊழிய சாதாரண நினைக்காங்க. ட்ராக்ஸ் அவருடைய கொடுத்த உடனே தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுருந்தார். ஆனால் அவருடைய குடும்பத்தில் எல்லாம் ஃபெயிலியர். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இவரை விட்டு அவர் மாறி போனது, மனைவி இவரை விட்டு மாறி போய்விட்டது. ஆகினாலே 12 மணிக்கு தூக்கு கயிற்றை மேலே போட்டு கழுத்தில் தூக்கு கயிற்றை இட்டார். அப்படி தூக்கு கயிற்றை இடும் பொழுது ஒரு சத்தம் கேட்டது, வாசி. அவர் அந்த நம்முடைய கருத்தில் கொடுத்ததான அந்த ட்ராக்ஸை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். அன்று ராத்திரியில மூலக ஆண்டரை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. சாக போகிறவன் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, நான் இருந்ததான நம்ம பைபிள் காலேஜ், தமிழ் பைபிள் காலேஜில் தான் அவர் முழுகி ஸ்நானம் பெற்றார், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றார். பொள்ளாச்சியில் 300 பேர்களுக்கு போதராக அவர் அமர்ந்தார். இப்போ அவர் இறந்து போயிட்டார். நாங்களாம் நடத்துகிற ஆள் தான் அவர். நான் நடத்துகிற ஆட்களில் ஒரு ஆள் தான். நீங்களும் நானும் ஏதோ டாக்ஸி இவர் கொடுக்க சொன்னார் பாஸ்டர், என்னமோ வீதி வீதியாக கொடுத்தார். ஒன்று சொல்ல, ஒவ்வொரு டாக்ஸ் கொடுக்கும் பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அவர் அந்த மக்களோடு பேசுகிறார். அந்த எண்ணத்தோடு கொடுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சரி, ஒன்றை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 27:4. சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும். நல்ல ஞாபகம், அந்த வசனங்கள் எல்லாம் அந்த மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது திரும்ப வாசிப்பா. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். ஒன்றை நான் கேட்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்க வந்திருக்கிறீர்கள்? வாட் இஸ் யுவர் சாய்ஸ் ஆஃப் ஆஸ்கிங் ஹிம்? அவரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், ஆண்டவருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். ஆராய்ச்சி. எத்தனை பேர் ஆராய்ச்சி பண்றீங்க? இப்போ பைபிளையே வச்சிருக்கிறீங்க. சில ஆள் இந்த தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தோத்திரம் ஒன்று எழுப்பாங்க, பரலோகத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய நாமத்தினால நீங்களும் நான் என்ன செய்ய வந்திருக்கோம்? ஆராய்ச்சி. நல்ல ஞாபகம். நான் ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல நினைக்காங்க. நான் சில நேரம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, எனக்கு அருமையான பாஸ்டர் தந்திருக்கிறேன். அவர் இப்படி பண்ணும்போது எனக்கு ஏன் அதை விட நான் பண்ண முடியாது? அவர் தான் எனக்கு மாடல். நீங்கள் நான் நல்ல ஞாபகம். அவர் எனக்கு மாடல் சொல்லும் பொழுது ஏதோ நமக்கு ஆண்டுடைய நாமத்தாலே சொல்லுகிறேன், ஒவ்வொருவரும் நீங்க உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. You must research in the word of God. ஏன் ஆண்டவர் 66 புத்தகங்களை கொடுத்தார்? ஏன் ஆண்டவர் நேற்று உட்கார்ந்து ஆமோஸ் புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது 8 இடங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஆமோஸுக்கு சொல்லி அவர் சிங்காசனம் அவர் ஜட்ஜ்மெண்ட் அனுப்பினார். இதெல்லாம் படிக்க வேண்டும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க இந்த அருமையான ஆலயத்தில் வந்து ஆராய்ச்சி வாசி. அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். இந்த வசனத்தை எல்லாம் குறிச்சுக்கிடுங்க. தேவனுடைய ஆலயத்தில் நான் தங்கி இருப்பதையே. எத்தனை பேர் அப்படி செய்ய போறீங்க? கரங்களை தட்டி கத்துக்க சொல்லுங்க. நான் தேவனுடைய ஆலயத்தில் நான் என்ன செய்வேன்? தங்கி இருந்து தேவனுடைய வசனத்தை நான் என்ன செய்வேன்? ஆராய்ச்சி. பைபிள் ஸ்டடிக்கு நமக்கு 5 பேர் 6 பேர் வர்றாங்க. ரொம்ப நல்லது. நீங்கள் எல்லாரும் வரும்படி உங்களை
அன்பாய் கேட்டுக்கொள். நான் ஆண்டுடைய நாமத்தால் சொல்கிறேன், 58 வருஷமாக பைபிளை படிக்கிறேன், இன்னும் எனக்கு என்ன செய்யலை, அது சரியாக விளங்கலை. நீங்களும் நானும் ஆண்டுடைய நாமத்தாலே வேத ஆராய்ச்சி செய்கிறாய். அருமையான ஒரு தருணத்தை எனக்கு அவர் தந்திருக்கிறார் பாஸ்டர். வேத வசனத்தை நான் ஒரு ஆள் வந்தாலும் சரிதான் போதிக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், என் தேவன் பாஸ்டர் மூலமாக வேத வசனத்தை நான் ஆராய்ச்சி பண்ணும்படி கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி சபையில் உள்ள ஒவ்வொரு ஆட்களும் வேத வசனத்திலே ஆராய்ச்சி செய்கிறவர்களாய், வேத வசனத்திலே நீங்கள் முதல் தரமான கிறிஸ்தவர்களாய் இருக்கும்படியாய், தேவனை காணும்படியாய் இந்த ஆலயத்துக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.